என்னடா சைக்கிள் கவுத்தி போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? என்னோட பையனோட சைக்கிள் தாங்க, பஞ்சர் ஆயிடுச்சு. சரி ஓகே, சைனாவில் பஞ்சர் எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்க்கலாம், ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறாங்களான்னு பார்த்தா இந்த ஒன்று தாங்க வித்தியாசமாக இருந்துச்சு. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆன்ட்டி வந்துடுச்சு. வந்து நீங்கள் எந்த ஊருன்னு டைப் பண்ணி காமிச்சது. நாங்கள் இந்தியான்னு சொல்லி புரிய வச்சோம். அதுக்குள்ளே அந்த அங்கிள் டயரை கழட்டி எடுத்துட்டாரு. அழகாக அந்த மெஷின் போட்டு ஒரு அழுத்தினார். அப்படியே போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு வந்துடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஸ்பேனர்லாம் போட்டு கஷ்டப்படாமல். அண்ட் தென் நம்ம ஊர் மாதிரியே தாங்க 90s கிட்ஸுக்கெலாம் தெரியும். இந்த மாதிரி சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கடைக்கு போனோன்னா கரெக்டாக ஒரு கார சட்டி மாதிரி ஒன்று ரவுண்டாக வச்சுருப்பாங்க. அதில் வச்சு பார்ப்பாங்க. ஓகே, அதையும் ஒட்டு போட்டு ஓட்டினா 90s கிட்ஸ் தான் நம்மலாம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா உடனே தூக்கி போட்டான் அந்த டியூபை. இதெல்லாம் செல்லாது, நீ வேறு போட்டுக்கோ அப்படின்ட்டான். சரி ஓகே, வேறு ஆப்ஷன் இல்லையே, இல்லைன்னா என் பையன் தூங்க மாட்டான். உடனே நானும் மாற்றுங்கன்னு சொல்லியாச்சு. இந்த டியூபு இதெல்லாம் சேர்த்தி 25 RMB வாங்கினார். ஸோ எப்படியும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 280 மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியன் மணிக்கு. ஸோ நம்ம ஊர்லேயே இப்போல்லாம் எல்லாமே டியூபு எல்லாமே அதிகம் தானே. சரி, இந்த டியூப் ரொம்ப பெருசாக இருக்கே, இதே எப்படா போட போகிறேன்னு நினச்சா கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளி காற்றையும் அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல, ரொம்ப எப்படியோ ஒன்று வேலை முடிஞ்சா சரி நமக்கு. ஏன்னா நைட்டு 9 மணி ஆகிடுச்சு, அவரே பாதி தூக்கத்தில் இருந்தார். சரி வேலை செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு நினச்சோம். பட் நல்ல வேலை எழுந்து வந்துட்டாப்புல. ஆனால் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கிளம்பும்போது சைக்கிளில் கொஞ்சமாக காற்றடிச்சிட்டு போயிட்டோங்க. அதனால் அவர் டவுட் ஆகிட்டார், காற்று தான் இருக்கே அப்படின்னு. ஐயா, நாங்கள் இங்கே வர்றதுக்காக அடிச்சுட்டு வந்தோம், தயவு செஞ்சு எங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். மறுபடியும் எல்லாம் செட் பண்ணிட்டாரு, காற்று அடிச்சிட்டாரு. நிற்குதான்னு ட்ரை பண்ணிவிட்டு இதோ அந்த மெஷின் போட்டார். போல்ட்டை ஒரு முறுக்குனார். ஸோ எல்லாம் டைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அழகாக எடுத்துகிட்டு பே பண்ணணும் முதல்ல, அப்போ தான் சைக்கிளே கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு சூப்பராக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.